கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஜப்பான் போயிருந்தேன். ஒரு ஒரு 10-15 நாள். அங்கே வந்து ஐ மெட் அன் இந்தியன் ஸ்டூடெண்ட். தமிழ்நாட்டிலேருந்து பிஹெச்டி படிக்க போகிற ஒரு பொண்ணு. அவங்க கூட அந்த புல்லட் ட்ரெயினில் பேசிட்டு போகும்போது சொன்னாங்க, ஆனால் நான் இங்கே வந்து 7 இயர்ஸ் ஆச்சு. இந்த 7 இயர்ஸும் இந்த ட்ரெயினில் தான் நான் டெய்லி 2 hours ட்ராவல் பண்ணுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் 25 இயர்ஸில் வந்தேன். எனக்கு இப்போ 32 இயர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் 25 வருஷம் ஐ நெவர் ஃபெல்ட் சேஃப். இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வாட்டி வெளில போகும்போது எனக்கு பயமாக இருக்கும். சென்னையில் தான் இருந்தேன். ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது யார் பின்னாடி வராங்களோ, என்ன சொல்ல போகிறாங்களோன்னு திக்குன்னு இருப்பேன். ஆனால் இந்த 7 வருஷமாக எனக்கு அவ்வளோ லிபரேட்டடாக இருக்குது. ஒரு பொண்ணாக இருந்தால் தான் அந்த ஃபீலிங் தெரியும். ஐ ஃபீல் ஸோ சேஃப் ஹியர்னாங்க. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. ஏன்னா ஐ எம் பார்ட் ஆஃப் த சேம் கம்யூனிட்டி. அவங்க இருக்கும்போது நானும் இங்கே தான் இருந்திருக்கேன். நம்ம எல்லாம் இங்கே தான் இருக்கோம். எக்ஸாக்டாக ஜப்பான்லேருந்து திரும்பி வரும்போது நான் ஏதோ ஒரு தெலுங்கு படம் வந்து ஃப்ளைட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அந்த ஏர்வேஸில் இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் அதை பார்த்தாங்க. வாட் ஆர் யூ வாட்சிங் அப்படின்னா, இந்தியன் ஃபிலிம், தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னா. அப்போ அந்த ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி போனாங்க. ஓ இஸ் கோயிங் ஆஃப்டர் அ கேர்ள், ஹோ தட் ஷாக்கிங் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு சீனில் ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் போனது அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு அப்நார்மலாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் ரொம்ப நார்மலாகவே பழகிக்கிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவா, தங்கச்சியா, ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா, ஒய்ஃபாக இருந்தால் அந்த பொண்ணை மதிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் வில் ஈஸிலி பாஸ் ஜட்மெண்ட்ஸ்.